வீட்டுக்குள்ள ஒரு கடாட்சம், தெய்வ கடாட்சம் வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமி வர்றதா வச்சுக்குவோமே. அப்படி வந்தா எல்லாரும் நினைப்பாங்க நேரா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்து சாமி ரூமுக்கு போயிடும்னு. போகவே போகாது. கிச்சனுக்கு தான் வரும். எப்பவுமே எந்த பெண் தெய்வங்களாக இருந்தாலும் அவங்க வரக்கூடிய முதல் இடம் அதாவது இந்த சமயக்கட்டுன்னு சொல்லப்படுறது தான். அந்த சமயக்கட்டு சுத்தமா இல்லைன்னா கடாட்சம் போயிடும். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நைட்ல கண்டிப்பா பாத்திரங்களை தேய்ச்சி கவுத்து வச்சுட்டு தான் நம்ம தூங்கணும். போட்டுட்டு வாங்க, அதை பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு வேலைக்காரமா அவங்க அந்தம்மா வந்து பார்த்துக்குவாங்கன்னுவாங்க. ஆனால் அது கூடாதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நைட்டே முடிச்சிடணும். அந்த சமையலறை சுத்தமாக இருக்கணும். எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோ சுத்தம் சிறப்பு. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்ததாக தான் நான் சொல்லுவேன், வீடு துடைக்கிறோம்ல, அதுக்கு நீங்கள் நிறைய கெமிக்கல்லாம் போட்டு துடைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கல் உப்பும் கஸ்தூரி மஞ்சள் தூள், கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த கல் உப்பும் கஸ்தூரி மஞ்சள் தூளையும் கலந்து தண்ணியில கலந்து அதை வீடு துடைச்சால் தரித்திரம் போயிடும். கெமிக்கல் போடுறீங்க அப்படின்றது அது வேற, அது உங்களுடைய சொந்த சௌகரியம். நம்ம சைட்ல இருந்து சொல்றது, நல்லா கல் உப்பையும் இதையும் கலந்து நம்ம வந்து வீடு துடைச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள்லாம் போகும். தரை வழி தரித்திரங்கள் எல்லாம் போயிடும்.